அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், கிருபையாளனே, எதிர்பாராத ஆபத்துகளில் இருந்தும் விபத்துகளில் இருந்தும் திடீர் மரணத்தில் இருந்தும் தீராத நோய்களில் இருந்தும் தாங்க முடியாத இழப்புகளில் இருந்தும் எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் உற்றார் உறவினர்களையும் உலகில் உள்ள மூமினான ஆண் பெண் அனைவரையும் காப்பாற்றுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரபில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, மிகவும் கஷ்டங்களில் கவலைகளில் இருப்பவர்கள் தொடர்ச்சியாக 7 நாட்கள் இந்த திக்ர் செய்தால் கஷ்டங்களும் கவலைகளும் போகும், நிறைவேறாத தேவைகள் நிறைவேறும். மிக சிறந்த திக்ர். நாம் இந்த திக்ர் தொடர்ச்சியாக 7 நாட்கள் ஓதி வந்தால் நாம் கேட்கின்ற அத்தனை துவாக்களும் இன்ஷா அல்லாஹ் கபூலாகும். நீண்ட நாட்கள் நாம் கேட்கும் துவா கபூலாகவில்லையா? சந்தோஷமாக வாழவும் இந்த திக்ர் தொடர்ச்சியாக 7 நாட்கள் ஓதி வந்தால் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அந்த திக்ர் அஸ்தக்ஃபில்லா அல்லஸி லா இலாஹா இல்லா ஹுவல் அய்யுல் ஹய்யும் வாதுபி இலைஹி. அஸ்தக்ஃபில்லா அல்லஸி லா இலாஹா இல்லா ஹுவல் அய்யுல் ஹய்யும் வாதுபி இலைஹி. இதன் அர்த்தம், வல்லமையுள்ள அல்லாவிடம் மன்னிப்பு கோருகிறேன், அவரை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவர் யாரும் இல்லை, உயிருள்ளவர் நித்தியமானவர், நான் அவனிடம் வருந்துகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். செல்வம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அல்லாஹ் மழை பொழிய வைப்பான், அல்லாவின் வாக்குறுதி. நிறைய இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். எண்ணிக்கை நம்மளால எவ்வளவு முடியுமோ 100 முறை அல்லது 500 முறை, ஒரு நாளைக்கு நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ முறை நம்ம இந்த திக்ரு பண்ணணும். தொடர்ச்சியாக 7 நாட்கள் இந்த திக்ரு செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு நாளில் ஒரு நேரமாவது உங்கள் மனைவியோடு சேர்ந்து உண்ணுங்கள், சேர்ந்து உண்ணும் உணவில்தான் அதிக பர்க்கத் உள்ளது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.